ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸை நீங்கள் டெய்லியும் பண்ணி கொடுக்கலாம். ஒரு பிரெட் இருந்தால் போதும், அதை வச்சு பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பிரெட் எடுத்துட்டு அதோட ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி அதோட ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும். இதெல்லாம் நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸை மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் மைதா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கடையில் விற்கிற பால்கோவா தாங்க. சும்மா மளிகை கடையில் கூட இதெல்லாம் கிடைக்கும். அந்த பால்கோவா தான் இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா டிப் பண்ணி நம்ம கையாலேயே தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக பால்கோவா எடுத்து சென்டரில் வச்சு நல்லா பால் மாதிரி நல்லா பிரெட்டை உருட்டி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா வர தண்ணியும் அதில் நல்லா உருட்டி எடுத்துருங்க. மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பால்கோவா எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். 10 ரூபா பேக்கெட் தாங்க. நான் வாங்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா டிப் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருங்க. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஒவ்வொரு பாலாக எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து எடுக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதையும் நீங்கள் எடுத்துருங்க. ஒவ்வொரு பாலாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எல்லா குழந்தைக்கும் பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பால்கோவா பால் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பால்கோவா மெல்ட் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு கொடுங்க. ரெசிபி 2 பார்த்துடலாங்களா? அதே ப்ரெட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கும் ப்ரெட் எடுத்து அந்த ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கடையில் விற்கிற சாக்லேட் தான், ஏதோ ஒரு சாக்லேட். அதை வாங்கி துண்டு துண்டாக இப்படி கட் பண்ணி போட்டுக்குங்க. ப்ரெட்டில் சென்டரில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் சாக்லேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மைதா மாவு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ ரெடி பண்ணது, அதைய வச்சு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி அப்படியே ப்ரெஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதோட சைட்லாம் நீங்கள் பேஸ்ட்டு போட்டு அதை ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி நல்லா கையாலேயே ப்ரெஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் சாக்லேட் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரியும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டேன்.
ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் கீ விட்டுருங்க. ஒவ்வொரு பிரெட் பீஸாக எடுத்து பேனில் போட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி கோல்டன் கலர் ஆகணுங்க. நல்லா அந்த கரண்டியாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. அப்போ அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துருங்க. அடுத்த பிரெட் பீசஸும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். உண்மையாலுமே குழந்தைகளோட ஃபேவரட் சாக்லேட் தாங்க. சாக்லேட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா செமையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. திரும்ப மம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே சாக்லேட் மெல்ட் ஆகி செமையாக இருக்கும். ரெசிபி 3ங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். பிரெட் ரோல் தாங்க. ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆனியனை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் நல்லா வதங்கி வந்ததையும் ஒரு ஆஃப் டொமேட்டோ போதும், அதையும் போட்டுருங்க. கேரட், பீன்ஸ் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஃப்ளேவருக்காக சிக்கன், மட்டன் ஏதோ ஒரு மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி வேக விட்டு எடுத்துருங்க. ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இதே மாதிரி ப்ரெட்டோட ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் மசாலா எடுத்து உள்ளே வச்சு ரோல் பண்ணி மைதா மாவு பேட்டரில் டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருங்க. இதுவும் உங்கள் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதையும் நம்ம செஞ்சு வச்சுருந்த பிரெட் ரோலெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டுருங்க. இது ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆனதையும் எடுத்துருங்க. ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். 2 சைடும் வேக விட்டு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் நம்மளுடைய பிரெட் வெஜிடபிள் ரோல் ரெடிங்க. இந்த மாதிரி நான் ஒரு பிரெட்டை வச்சு 3 ஸ்நாக்ஸ் செஞ்சேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.